ஹலோ ஆல். இந்த வீடியோவிலேருந்து நம்ம புது டாபிக் வந்து பார்க்க போகிறோம். அந்த புது டாபிக் வந்து என்னென்னா பர்சன்டேஜ் சீரீஸ். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவிலேருந்து நம்ம பர்சன்டேஜ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஒவ்வொரு டைப் ஆஃப் கொஷின்ஸும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் நம்ம பேசிக்காக பர்சன்டேஜ் வந்து என்ன, அதை எப்படி நம்ம இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி அதை பேசிக்காக பார்த்துட்டு அதுலேருந்து இனிமேட்டு ஒவ்வொரு டைப் ஆஃப் கொஷின்ஸ் நம்ம பார்க்கலாம். இந்த பர்சன்டேஜ் வந்து எல்லா கொஷின்ஸ்லையுமே வரும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ரேஷியோ ப்ரொபோர்ஷன், இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸில் நம்ம பர்சன்டேஜ் வந்து ஒரு பேசிக்காக ஒன்று இருக்குது. ஸோ ஓகேவா? பிளேஸ்மெண்ட்ஸில் வந்து பர்சன்டேஜ் வந்து எல்லாத்துலேயும் மிக்ஸ் பண்ணி நம்ம கேட்பாங்க இல்லையா? ஸோ அப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம எல்லாமே வந்து கவர் பண்ண போகிறோம். இந்த சீரீஸில் எல்லாமே நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பர்சன்டேஜ் நம்ம எப்படி டினோட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த சிம்பிளில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பர்சன்டேஜை வந்து டினோட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இப்போது 100% அப்படின்னா என்னென்னா, இப்போது அது வந்து ஃபுல். ஓகேவா? அதாவது இதுக்கான மீனிங் வந்து என்னென்னா ஃபுல். ஒரு வேல்யூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட 100% என்னன்னு கேட்டாங்கன்னா அதோட ஃபுல் வேல்யூ தான் நமக்கு வந்து 100%ஆக இருக்கும். ஓகேவா? 50% அப்படின்னா என்னென்னா அதோட பாதி. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் என்ன வந்து 800 எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 800ஓட 100% வந்து என்னது 800 தான். இதில் பாதி நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 400. கரெக்டாக? ஏன்னா நான் டிவைடட் பை 2ன்னு போட்டிருக்கேன். 100னா ஃபுல்லு, 50 அப்படின்னா அதில் பாதி. ஸோ அது போது 50 வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா 25%. ஸோ 25% அப்படின்றது வந்து என்னென்னா 100ல் 4 டிவைடட் பை 4. கரெக்டாக? ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டுவே இருக்குது. நீங்கள் 100ல் கண்டுபிடிச்சிருப்பீங்களா, அதை டிவைடட் பை 4லையும் போடலாம். இல்லை அப்படின்னா 50 கண்டுபிடிச்சிருப்பீங்களா பார்த்தீங்களா, அதிலிருந்து 2 வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 50லேருந்து 2 டிவைட் பண்ணேன் அப்படின்னா நமக்கு என்ன வரும், 200 வருமா? ஸோ இப்போ 25% வந்து என்னென்னா 200. சரியா? இப்போ 10% அப்படின்னா என்னென்னு, இப்போ இந்த 800க்கு 10% கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா என்ன செய்யணும்னா கடைசி வந்து ஒரு டிஜிட் தள்ளி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பாயிண்ட் வைக்கணும். அப்போது 800 இருக்குது, 10% கண்டுபிடிக்கணும் அப்படின்னா லாஸ்ட் டிஜிட்டை வந்து நம்ம வந்து அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பாயிண்ட் வைக்கணும். இப்போ நமக்கு இங்கே 0 இருக்கிறனால நம்ம அதை வந்து இக்னோர் பண்ணிடலாம். அப்போ நமக்கு வந்து என்னென்னா 80 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். 1% அப்படின்றது வந்து என்னென்னா 2 டிஜிட் வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா முன்னாடி டாட் வைக்கணும். ஓகேவா? இதுக்கு வந்து நம்ம வந்து 1 டிஜிட். ஓகேவா? இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 டிஜிட்ஸு. அப்போ 2 டிஜிட் அப்படின்னா இப்போ 800 இருக்குது, அதில் 1% என்ன கேட்டிருக்காங்கன்னா இங்கே 1 தள்ளி புள்ளி வச்சுக்கோங்க. 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கோங்க. அப்போ போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா 18 வரும். ஓகேவா? சரி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா 5% வந்து என்னன்னு சொல்லி கேட்பாங்க. 5%னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த 10%லேருந்து 2ஆல் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிவைட் பண்ணிக்கலாம். அப்போது நமக்கு 10% நமக்கு என்னது இங்கே 80. 80 டிவைடட் பை 2 போடும்போது நமக்கு என்ன வரும் 40. ஓகேவா? ஸோ இது வந்து என்ன பேசிக்காக நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த இந்த பர்சன்டேஜ் தான் ரிப்பீட் ஆகும். ஸோ இதை நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஷார்ட் கட் மூலிமா நம்ம ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கண்டுபிடிச்சிக்கலாம். நீங்கள் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடு லைக் 10/100 அந்த மாதிரி நீங்கள் வந்து போடனா டைம் ஆகும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஷார்ட் கட் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைமும் என்ன ஆகும்னா சேவ் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த பர்சன்டேஜை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 3 டைப் வந்து இருக்குது. ஓகேவா? என்னென்ன டைப்ஸ் இருக்குது பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்டர்சேஞ்சிங். ஓகேவா? இன்டர்சேஞ்சிங் மெத்தட். ஸோ இந்த இன்டர்சேஞ்சிங் மெத்தட் அப்படின்றது வந்து என்னென்னா, உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலா பார்த்துக்கோங்க. x% of y is equal to y% of x. இதை வந்து மறந்துடாதீங்க. ஓகேவா? அதாவது என்னென்னா இப்போ சின்ன சின்ன நம்பர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக பர்சன்டேஜ் வந்து கண்டுபிடிச்சிடுவீங்க. சம்திங் கொஞ்சம் பிக் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஸோ அப்போவும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மாற்றி இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ 44% ஆஃப் 50 இப்போ இந்த 50ல் 24% ஆஃப் 50. இந்த 50ல் 24% வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ வந்து இது நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் சால்வ் பண்ணலாம், பட் நமக்கு டைம் இருக்காது. ஓகேவா? ஸோ அப்போ போது என்ன இது வந்து 24ஆக இருக்கே, இது எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணலாம் இல்லையா? ஸோ அப்போது இந்த மாதிரி கேசஸில் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த இன்டர்சேஞ்சிங் மெத்தட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், x% of y is equal to y% of x. அதை அப்படியே இப்போ மாற்றி போடுங்க. 50% of y is equal to 24.
ஓகேவா? அப்போது 24ல் பாதி கண்டுபிடிக்கிறது ஈஸி தானே, கரெக்டு தானே. இப்போது 50ல் 24 கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஆனால் 24ல் 50% என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. என்ன பண்ணுவோம், நம்ம டிவைடட் பை 2ன்னு போடுவோம். அப்போ நம்ம டிவைடட் பை 2ன்னு போடும்போது நமக்கு என்ன ஆன்சர் வரும், 12ன்னு வரும். புரியுதா? ஸோ இந்த மாதிரி கேசஸ்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்டர்சேஞ்சிங் மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டைப் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்பிளிட்டிங் மெத்தட். ரைட்டா? நெக்ஸ்ட் டைப் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்பிளிட்டிங் மெத்தட். அதாவது என்னென்னா, இப்போது நம்ம ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம ஸ்பிளிட் பண்ணி கண்டுபிடிப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போது 48% ஆஃப் 350 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. ஓகேவா? ஸோ இதை வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம இந்த ஸ்பிளிட்டிங் மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 48 இருக்கா, இந்த 48 இந்த பர்சன்டேஜ் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணணும். ரைட்டா? ஸோ இப்போது வந்து நம்ம இதுக்கு நியரஸ்டடாக நமக்கு வந்து 50 இருக்குது கரெக்டாக. அப்போது நம்ம எப்படி பிரிக்கலாம், அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் பார்த்தோம்னா 50% மைனஸ் 2% இப்படி பிரிக்கலாமா? இந்த 48 நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன், 50% மைனஸ் 2% ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். இப்போது இதுக்கு வந்து கண்டுபிடிங்க. ஓகேவா? ஸோ இப்போது 350 இருக்குது. 350ல் 50% நமக்கு என்ன வரும், அதாவது 350ல் இது பாதி. அப்போது இது நம்ம வந்து 350 டிவைடட் பை 2 போட்டிங்க அப்படின்னா 175. ஓகேவா? அப்போ 175 நமக்கு வந்து வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இங்கே என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா மைனஸ், அந்த மைனஸ் இங்கே போட்டுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே 2% இருக்குது. இந்த 2% நம்ம எப்படி பண்ணலாம், 1 × 2 அப்படி நம்ம பிடிக்கலாம். கரெக்டாக அந்த 2% நம்ம இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு வந்து 1% நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த 1% கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 3.5. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 1% அப்படின்னா 2 டிஜிட்டுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், பாயிண்ட் வந்து வைக்கணும். அப்போ 315 இருக்குது. 350ல் 2 டிஜிட் முன்னாடி பாயிண்ட் வச்சோம் அப்படின்னா 3.5 நமக்கு வரும். கரெக்டாக? ஸோ இதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவாங்க. 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 3.5 × 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்கே நம்ம 7 போட்டாச்சு. இது நீங்கள் வந்து சப்ராக்ஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 168 அப்படின்றது கிடைக்கும். ஸோ இது வந்து என்னென்னா ஸ்ப்ளிட்டிங் மெத்தட். இது நம்ம காமனாக வந்து இன்டர்சேஞ்சிங் மெத்தட்ஸ் அண்ட் ஸ்ப்ளிட்டிங் மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து தேர்டாக டாபிக் டைப் வந்து பார்த்தோம் அப்படின்னா கன்வெர்ட் இன்டு தி ஃப்ராக்ஷன். ஸோ இந்த ஃப்ராக்ஷனை நீங்கள் இதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பர்சன்டேஜை வந்து ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 83.33% ஆஃப் 66 இப்படி கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். ஸோ இது வந்து நம்ம இந்த மாதிரி சம்ஸை நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து இந்த பர்சன்டேஜை நம்ம ஃப்ராக்ஷனாக மாற்றணும். ஸோ இதுக்கான ஃப்ராக்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 5/6. ஓகேவா? 5/6 × 66 சால்வ் பண்ணோம் அப்படின்னா 55 நமக்கு வந்து வரும். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு நீங்கள் இந்த ஃப்ராக்ஷன் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் அந்த பர்சன்டேஜோட ஃப்ராக்ஷன் டேபிளை நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா லேர்ன் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அது ஈஸியாக நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதை நான் பர்சன்டேஜ் டேபிள் நான் வந்து எழுதி வச்சுருக்கேன், அதை உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, இப்போ வந்து நம்ம பர்சன்டேஜ் டேபிள் வந்து இதான் நம்மளுடைய பர்சன்டேஜ் டேபிள். இப்போ இந்த மேலே இருக்கிறது எல்லாமே நமக்கு வந்து நியூமரேட்டர், இந்த கீழே இருக்கிறது எல்லாமே நமக்கு வந்து என்னென்னா டினாமினேட்டர். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1/1 இந்த அதாவது ஃபுல் பர்சன்டேஜ். ஓகேவா? 100% நமக்கு வந்து ஃபுல்லாக இருக்கும். அதாவது இப்போ எப்படி சொல்கிறது, இந்த 1/1 2/2 இந்த மாதிரி சேம் நம்பர் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் வர இடத்துல எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஃபுல் பர்சன்டேஜ் 100 வந்து நம்ம போட்டிருப்போம். நல்லா பாருங்கள், அந்த டயக்னலில் எல்லாமே நமக்கு என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா 100 தான் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது பாருங்கள் 1/2. 1/2 மீனிங் வந்து என்னது, பாதி. கரெக்டாக? அப்போனா 100 இங்கே வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக இருக்குது. இப்போ இதில் பாதி நமக்கு எவ்வளோ அப்படின்னா 50. சரியா? ரைட்டா? அதுக்கப்புறம் 2/2 நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபுல் ஓல் நம்பர். அப்போ நமக்கு வந்து அது 100 தான் வரும். நம்ம கொஸ்டினில் பார்த்தோம் இல்லையா 83.33. இந்த 83.33 வந்து எங்கே லை ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நியூமரேட்டர் வந்து 5 இருக்கும் போதும் டினாமினேட்டர் வந்து 6 இருக்கும் போது நமக்கு வந்து இது என்ன ஆகுது அப்படின்னா அப்ளை ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த பர்சன்டேஜ் டேபிள் இருந்தால் மட்டும் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த வேல்யூவுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஸோ காமனாக பர்சன்டேஜோடைய ட்ரிக்ஸ் அந்த அந்த காமன் பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 3.33 வரும், 6.66 வரும், 8.33 அண்டு 16.66. இந்த 4 வேல்யூஸ் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா
காமனாக வந்து வரக்கூடியது. ஸோ இந்த நீங்கள் காமனாக வர்ற வேல்யூ வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரியா? ஸோ இதான் வந்து என்ன பெர்சன்டேஜ் டேபிள். ஸோ இந்த பெர்சன்டேஜ் டேபிளை வச்சு தான் நான் வந்து இந்த சம்மில் வந்து 5/6 அப்படின்றது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா சால்வ் பண்ணேன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பெர்சன்டேஜ் வந்து என்ன, ஷார்ட்கட்டில் இந்த மாதிரி பெர்சன்டேஜ் கேட்டாங்க அப்படின்னா எப்படி எடுத்து பண்ணுறது, அதே மாதிரி அதோட டைப்ஸ் என்ன நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா இது ரிலேட்டடாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு சம்ஸை நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். தேங்க்யூ.